ரோஹித் சர்மா இந்தியன் கிரிக்கெட் டீமோட அக்ரெசிவ் பேட்ஸ்மேனா இருக்கிறதுக்கும் அண்ட் எக்ஸலன்ட் கேப்டனா இருக்கிறதுக்கும் மும்பை இந்தியன்ஸ் டீமும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டரான பிரகேன் ஓஜா சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட ரொம்ப நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக 5 IPL ட்ராஃபிஸும் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டன் நான் இந்த பிரான்சைஸே எனக்கு வேணாம் பண்ண வெளியே போறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு என்னதான் நடந்துச்சு. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, போன சீசன்ல ரோஹித் சர்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு சில அவமானங்கள் அண்ட் கேப்டன்சில இருந்து அவர் நீக்கப்பட்ட விவகாரம் அண்ட் புது கேப்டனா ஹார்திக் பாண்டியாவை அப்பாயிண்ட் பண்ணது, இம்பாக்ட் பிளேயரா ப்ளே பண்ண வச்சது அப்படின்னு சொல்லி ஏராளமான விஷயங்கள் போன சீசன்ல நடந்துச்சு. அண்ட் அதுலயும் குறிப்பா இவரை விட ஜூனியர் பிளேயரான ஹார்திக் பாண்டியா இவருக்கு கொடுத்த அந்த மரியாதை மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ முன்னாள் இந்தியன் பிளேயரான பிரகேன் ஓஜா பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருந்து ரோஹித் சர்மா வெளியே வர்றது அப்படின்றது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. என்னோட கருத்தை கேட்டீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் கூடவே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக ரோஹித் சர்மாவோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்பவே அதிகம். அதே மாதிரி ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாவும் சரி ஒரு பிளேயராகவும் சரி அவர் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா அதுக்கு மும்பை இந்தியன்ஸ் டீமும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ இதனால